ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற டைட்டில் வினையெச்சம். வினை அப்படின்னா செயல்னு சொல்லுவாங்க. வா, போ, செல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வினையை குறிக்கும். வினை முழுமை பெறாமல் நின்றுச்சு, அதாவது இப்படி தொங்கிட்டு நின்றுச்சு, அ உ அப்படின்ற வார்த்தையில் முடிஞ்சிச்சு, படித்து மெல்ல அப்படின்னு அது மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து வினையெச்சம்னு சொல்லுவாங்க. அடுத்து வினை முற்று அப்படின்னா என்னன்னா, வந்தான் நடந்தான்னு ஒரு செயல் வந்து முழுமையை பெற்றுச்சுன்னா அதை வந்து வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக வினையெச்சம் வினைமுற்றை கொண்டு தான் முடியும். வினையெச்சம் வினைமுற்றை கொண்டு தான் முடியும். சரியா? காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக சொன்னுச்சு அப்படின்னா அது வந்து தெரிநிலை வினையெச்சம். எடுத்துக்காட்டா படித்து தேறினான். படித்துங்கிறது இறந்த காலம், இறந்த காலத்தை வெளிப்படையாக காட்டுது. ஸோ இது வந்து தெரிநிலை வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம்னா காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் பண்பை மட்டும் உணர்த்தி இருந்துச்சுன்னா அது வந்து குறிப்பு வினையெச்சம். எடுத்துக்காட்டு